ஹாய், குத்தால ஸ்டார்டிங்ல இருந்து நானுங்கள் சத்யா. ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரும் பாத்தீங்கன்னா இப்போ அந்த ஸ்கூல், அதாவது பிஸியான ஸ்கூல் ஷெடியூல்ல இருந்து இப்போ கொஞ்சம் ஃப்ரீயா இருப்பீங்க. பிகாஸ் சம்மர் ஹாலிடே, சம்மர் வெகேஷன்ஸ் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஸோ இந்த டைமை கரெக்டா பயன்படுத்திக்கணும். ஸோ ஒவ்வொரு வருஷமுமே நமக்கு பொங்கல், தீபாவளி அப்படின்னா எதுன்னு பாத்தீங்கன்னா சம்மர் ஹாலிடேஸ் தான். பிகாஸ் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நம்மளுடைய ஸ்டார்டிங்ல படிப்பாங்க, நிறைய ட்ரைனிங் எடுத்துப்பாங்க. டைப் ரைட்டிங் கோர்சஸ், டெய்லரிங் கோர்சஸ் அண்ட் கம்ப்யூட்டர் கோர்சஸ் எல்லா கோர்சஸுமே இருக்கு நம்ம கிட்ட. ஸோ எல்லா கோர்சஸுமே ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஜாயின் பண்ணி படிப்பாங்க. நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அவங்களுடைய திறமைகளை மேன்மேலும் வளர்த்துக்கிறதுக்கு இந்த சம்மர் ஹாலிடேஸ் அப்படின்றது ரொம்ப ஒரு முக்கியமான நாட்கள். பிகாஸ் ஜூன் மாசம் பாடப்புத்தகத்தை கையில எடுத்தீங்கன்னா, அந்த ஸ்கூல் பேக்கை தூக்குனீங்கன்னா, அடுத்து நீங்க மார்ச் ஏப்ரல்ல தான் கீழே வைப்பீங்க. ஸோ அந்த அளவுக்கு பிஸி ஆயிடுறீங்க. இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டங்கள் பாத்தீங்கன்னா ஸ்கில்ஸ் பேஸ்டு ஒரு காலகட்டம். ஸோ எந்த அளவுக்கு நம்ம வந்து படிச்சிருக்கோம், ஒரு டிகிரி வாங்கியிருக்கோம் அப்படின்னாலும், சர்டிஃபிகேட்டை கொண்டு போய் நீட்டினாலும், பட் இன்னைக்கு ஒரு நல்ல ஜாபுக்கு நம்ம போகணும், நல்ல ப்ரொஃபஷனை போய் ரீச் பண்ணணும் அப்படின்னு சொன்னா கண்டிப்பா நமக்கு ஸ்கில்ஸ் அப்படின்றது ரொம்ப முக்கியம். ஒரு வேலையை நீங்க செய்வீங்க அப்படின்னு ஒரு சர்டிபிகேட்டை கொண்டு போய் நீங்க நீட்டுறதுக்கும், அந்த வேலையை நீங்க எப்படி செய்வீங்க, எந்த அளவுக்கு வேகமா செய்வீங்க, எந்த அளவுக்கு அக்யூரேட்டா செய்வீங்க அப்படின்றது ரொம்ப முக்கியம். அதுக்கு உங்ககிட்ட இருக்கக்கூடிய திறமைகளை வளர்த்துக்கணும். அந்த திறமைகளை வளர்த்துக்கிறதுக்கான ஒரு டைம் தான் இந்த சம்மர் ஹாலிடேஸ் ஸ்டூடெண்ட்ஸுக்கு. ஸோ இதுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா காலேஜஸ், ஸ்கூல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பிஸி ஆயிடுவீங்க. இந்த சம்மர் ஹாலிடேஸ்ல நம்ம கொடுக்கக்கூடிய ட்ரைனிங்ஸ் பாத்தீங்கன்னா கம்ப்யூட்டர் கோர்சஸ் ட்ரைனிங் கொடுத்துருக்கோம், டெய்லரிங் கோர்சஸும் நம்ம ட்ரைனிங் கொடுத்துட்டு இருக்கோம், அண்ட் டைப்ரைட்டிங் கோர்சஸும் நம்ம ட்ரைனிங் கொடுத்துட்டு இருக்கோம். கம்ப்யூட்டர் கோர்சஸ் எடுத்துட்டீங்கன்னா சிஓஏ கிளாஸ்க்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து ட்ரைனிங் கொடுத்துட்டு இருக்கோம். பிகாஸ் அது ஒரு பப்ளிக் எக்ஸாம், அது கவர்மெண்ட் சர்டிஃபிகேட். அதுல தமிழ் டைப்பிங் ஸ்பீடு, இங்கிலீஷ் டைப்பிங் ஸ்பீடு, கம்ப்யூட்டருடைய தியரி நாலேஜ், கம்ப்யூட்டருடைய ப்ராக்டிகல் நாலேஜ், இது எல்லாமே கவர் ஆகிறதுனால ஸோ ஒரு பெஸ்ட் கம்ப்யூட்டர் கோர்ஸ். அதாவது பேசிக்கா நீங்க இதுவரையும் கம்ப்யூட்டரே நாலேஜே உங்களுக்கு கிடையாது, இப்பதான் வந்துட்டு கம்ப்யூட்டர் கத்துக்கவே போறீங்க அப்படின்னு சொன்னா நீங்க ஃபர்ஸ்ட் நான் என்ன சொல்லுவேன்னா சிஓஏ கோர்ஸ் எடுத்து படிங்கன்னு தான் சொல்லுவேன். பிகாஸ் என்னை பொறுத்த அளவுக்கு அது ஒரு பெஸ்ட் கம்ப்யூட்டர் கோர்ஸ் பேசிக்கா படிக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு. பிகாஸ் அதுல டைப்பிங் ஸ்பீடு இருக்கிறதுனால ஏற்கனவே வந்துட்டு நம்ம ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எல்லாமே ஷார்ட்கட்ல யூஸ் பண்றதுக்கு தான், ஷார்ட்கட்ஸ் பயன்படுத்தி வேகமாகவும் அதிவேகமாகவும் கம்ப்யூட்டர் ஆப்ரேட் பண்றதுக்கு தான் நம்ம ட்ரைனிங் கொடுப்போம். அது மட்டும் இல்லாம இப்ப டைப்பிங் ஸ்பீடு அப்படின்னு ஒன்று அதுல இருக்கிறதுனால இன்னும் வந்து வேகமா உங்களால கம்ப்யூட்டர் ஆப்ரேட் பண்ண முடியும். ஸோ அதனால நான் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு என்ன சொல்றேன், சிஓஏ கோர்ஸ் எடுத்து படிங்கன்னு சொல்லுவேன். அண்ட் சிஓஏ கோர்ஸ் படிக்கிறதுக்கு பாத்தீங்கன்னா குறைந்தபட்சம் 4 மாசம் தேவைப்படும், அதிகபட்சம் 6 மாசம் தேவைப்படும். அந்த 4 to 6 மாசம் உங்களுக்கு ட்ரைனிங் இருந்தாதான் நீங்க அந்த கோர்ஸை ஃபுல்லா எல்லா சிலபஸையும் உங்களால கவர் பண்ண முடியும். ஸோ எனக்கு அவ்வளோ டைம்லாம் இல்லை, நான் வந்துட்டு ரிசல்ட் வந்தோடனே பாத்தீங்கன்னா காலேஜ் வந்து வெளியூர்ல போய் சேரப்போறேன் அப்படின்ற ஒரு சுச்சுவேஷன் இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் பாத்தீங்கன்னா நீங்க நார்மல் கோர்சஸ் எடுத்து படிக்கலாம். எம்எஸ் ஆஃபீஸ், டிசிஏ, பிஜிடிசிஏ, டேலி, பைத்தன், போட்டோஷாப், இந்த மாதிரி நிறைய எக்ஸ்ட்ரா கோர்சஸும் நம்ம கிட்ட இருக்கு. ஸோ அந்த கிளாஸஸ்ல ஜாயின் பண்ணி நீங்க படிச்சு 2026 சம்மர் அப்படின்றது எங்களுக்கு கொஞ்சம் ஸ்பெஷலான சம்மர் தான். பிகாஸ் 9 years ஆஃப் டீச்சிங் எக்ஸ்பீரியன்ஸ்ல ஸ்டூடெண்ட்ஸை இன்னும் கொஞ்சம் மோட்டிவேட் பண்ற மாதிரி ஏதாவது பண்ணணும் அப்படின்னு யோசிக்கும் போது, சரி என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கும் போது, ஸோ கோர்சஸ் கம்ப்ளீட் பண்ணும்போது லாஸ்ட்ல ஒரு எக்ஸாம் வைப்போம். அந்த எக்ஸாம்ல யார் ஃபர்ஸ்ட் ரேங்க் வாங்குறீங்களோ அவங்களுக்கு கம்ப்யூட்டர் வந்து நம்ம ப்ரெசென்ட் பண்ண போறோம், கிஃப்ட் பண்ண போறோம். அண்ட் செகண்ட் ரேங்க் வாங்கக்கூடிய ஸ்டூடெண்ட்டுக்கு டிஜிட்டல் கிளாக் ப்ரெசென்ட் பண்ண போறோம். தேர்ட் ரேங்க் வாங்கக்கூடிய ஸ்டூடெண்ட்டுக்கு ஸ்மார்ட் வாட்ச் நம்ம கிஃப்ட் பண்ண போறோம். ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் இந்த ஆஃபரை நீங்க பயன்படுத்திக்கோங்க. பார்க்கலாம் யாரு இந்த 2026 சம்மர்ல எந்தெந்த கிஃப்ட்டை வாங்க போறீங்க அப்படின்றது மட்டும் இல்லாம நம்ம டைப்ரைட்டிங் கிளாஸஸும் ட்ரைனிங் கொடுத்துட்டு இருக்கோம். டைப்ரைட்டிங்ல ப்ரீ ஜூனியர், ஜூனியர், சீனியர், ஹை ஸ்பீட் வரையும் நம்ம ட்ரைனிங் கொடுத்துட்டு இருக்கோம். நீங்க 6th பாஸ் பண்ணீங்கன்னா ப்ரீ ஜூனியர் படிக்கலாம், 8th பாஸ் பண்ணீங்கன்னா ஜூனியர் படிக்கலாம், அண்ட் ஜூனியர் முடிச்சிருந்தீங்கன்னா நீங்க சீனியர் படிக்கலாம். ஸோ டைப்ரைட்டிங் கோர்சஸ் அப்படின்றது பாத்தீங்கன்னா இன்னும் ஒரு சில எக்ஸாம்ஸ் தான் வந்து டைப்ரைட்டிங் அந்த மேனுவல் மிஷின்ல நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கவர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. இதுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா கம்ப்யூட்டர்ல தான் அந்த டைப்பிங் எக்ஸாம் நடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம கிட்ட கம்ப்யூட்டர் பேஸ்டு டைப்பிங் கோர்சஸும் இருக்கு. ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் யார் யாருக்கு உங்களுக்கு தேவைப்படுதோ அதில் ஜாயின் பண்ணி நீங்க படிங்க, ட்ரைனிங் எடுங்க. அண்ட் ஒரு சிலருக்கு வந்துட்டு டெய்லரிங் ரொம்ப பிடிக்கும். டெய்லரிங் அந்த துறையை நேசிக்கிறவங்க நிறைய பேர் இருப்பாங்க. எனக்கு ரொம்ப பிடிக்கும், எனக்கு 3மே பிடிக்கும். அவங்களுக்காக நம்ம கிட்ட பேசிக் டெய்லரிங் கோர்ஸ் இருக்கு, டிப்ளமா இன் டெய்லரிங் கோர்ஸ் இருக்கு, அண்ட் அட்வான்ஸ்டு டிப்ளமா இன் டெய்லரிங் கோர்ஸ் இருக்கு. ஸோ நம்ம கிட்ட பாத்தீங்கன்னா நீங்க எந்த கோர்ஸ் எடுத்தாலுமே அந்த கோர்ஸோட பேசிக்ஸ் டு அட்வான்ஸ்டு லெவல் ஆஃப் கோச்சிங் கிளாஸஸ் இருக்கு. ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் இந்த சம்மரை அழகா பயன்படுத்திக்கோங்க. இது மட்டும் இல்லாம ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு விதமான கனவுகள், ஆசைகள், லட்சியங்கள் இது எல்லாமே இருக்கும். ஒரு சிலருக்கு டான்ஸ் பிடிக்கும், ஒரு சிலருக்கு மியூசிக் பிடிக்கும், அது இல்லாம ஒரு சிலருக்கு அந்த சயின்டிபிக்கா ரிசர்ச் பண்றது பிடிக்கும், ஒரு சிலருக்கு கராத்தே பிடிக்கும், ஒரு சிலருக்கு அபாக்கஸ் பிடிக்கும். ஸோ ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு விதமான
கனவுகள் இருக்கும். ஸோ என்ன கிளாஸ் உங்களுக்கு பிடிக்குதோ, எந்த துறையில உங்களுக்கு அதிகமான நாட்டங்களும் விருப்பங்களும் ஆர்வங்களும் இருக்கும், ஸோ அதுல கான்சன்ட்ரேஷன் பண்ணுங்க. இந்த சம்மர் வெக்கேஷனை அழகா பயன்படுத்தி அந்த துறையில நீங்க மேன்மேலும் உங்களுடைய திறமைகளை வளர்த்துக்கோங்க. புத்தகம் ஸ்டார்ட் ஆகி பொறுத்த அளவுக்கு எங்களுடைய ட்ரைனிங்கை பத்தி நான் சொல்றதை விட அண்ட் எங்களுடைய ஸ்டூடெண்ட்ஸ் சொல்றத நீங்களே பாருங்க எந்த அளவுக்கு இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் வந்துட்டு ரொம்ப சப்போர்ட்டோட இருப்பாங்க, எங்களுக்கு ரொம்ப டிசிப்ளினா இருப்பாங்க, ரொம்ப கோஆப்ரேட் பண்ணுவாங்க எங்களுடைய கிளாஸஸ்க்கு. அதுக்கு எங்களுடைய ஸ்டூடெண்ட்ஸ் தான் தேங்க்ஸ் பண்ணோம். அண்ட் நம்ம கிட்ட பாத்தீங்கன்னா இந்த கூட்டத்துல கும்மி அடிக்கிற ஒரு விஷயமே இருக்காது. ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டுக்கும் எங்களுடைய கோச்சிங், எங்களுடைய கிளாஸஸ் எல்லாமே போய் ரீச் ஆச்சா அப்படின்றதுல நாங்க ரொம்ப கான்சன்ட்ரேஷன் பண்ணுவோம். இண்டிவிஜுவல் இன்ட்ராக்ஷன் இருக்கா அப்படின்றது ரொம்ப முக்கியம். ஸோ கூட்டமா நம்ம படிச்சோம் அப்படின்னு சொன்னா நிறைய விஷயங்கள் நிறைய ஸ்கில்ஸ் மிஸ் ஆகும். ஸோ இண்டிவிஜுவல் இன்ட்ராக்ஷன் எங்களுக்கும் எங்களுடைய ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டுக்கும் பார்த்தீங்கன்னா அந்த இண்டிவிஜுவல் இன்ட்ராக்ஷன்ஸும் இண்டிவிஜுவல் கிளாஸஸும் இருக்கும் அப்படின்றதான் நம்மளுடைய ஸ்டார்டெக்கோட ஒரு ஸ்பெஷல். எங்களுடைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எப்போதுமே நான் சொல்லிட்டே இருப்பேன், இந்த ஸ்டூடெண்ட் ஸ்டேஜ் அப்படின்றது ரொம்ப அற்புதமான ஸ்டேஜ். பிகாஸ் இந்த ஸ்டூடெண்ட் ஸ்டேஜை முடிச்சுட்டு அடுத்தது ஜாபு, ஃபேமிலி இதுக்குள்ளெல்லாம் போகும்பொழுது நம்ம அப்பதான் இது எது படிக்கணும் அப்படின்னு யோசிப்போம். அந்த ஒரு மிஸ்டேக்கே பண்ணவே கூடாது. ஏன்னா அதுக்குள்ள போயிட்டீங்கன்னா படிக்கிறவங்களால ஃபுல் கான்சன்ட்ரேஷன் பண்ண முடியாது. அப்படியே கான்சன்ட்ரேஷன் பண்ணி படிச்சாலும் ரொம்ப கஷ்டப்பட்டு படிக்கிற மாதிரி இருக்கும். பட் இப்ப இந்த ஸ்டூடெண்டா நீங்க இருக்கும்போதே படிச்சிட்டீங்க, என்னெல்லாம் படிக்கணும்னு நினைக்கிறீங்களோ அது எல்லாத்தையும் நீங்க படிச்சிட்டீங்கன்னா வச்சுக்கோங்களேன், அதுக்கு அடுத்தது நீங்க போகும்போது நல்லா ஃப்ரீ ஆயிடுவீங்க. ஸோ நீங்க அந்த ஃபீல்டுல கான்சன்ட்ரேஷன் பண்ண முடியும். ஸோ அதனாலதான் சொல்றேன், இந்த ஸ்டூடெண்ட் ஸ்டேஜ் அப்படின்றது ரொம்ப அற்புதமான ஸ்டேஜ். என்னெல்லாம் படிக்கணும்னு நினைக்கிறீங்களோ அதெல்லாம் இப்பவே படிச்சு முடிச்சிருங்க. ஸோ டோன்ட் வேஸ்ட் யுவர் டைம். டேக் கேர், பை.